சென்னையில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் நரேந்திர மோடி முறைப்படி நாளை தொடங்கி வைக்க உள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான கபடியுடன் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கியிருக்கின்றன. இதுகுறித்த தகவல்களை நேரலையில் இணைந்து வழங்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. கபடி போட்டிகள் இன்று தொடக்க நிகழ்வாக ஆரம்பித்திருக்கிறது. போட்டி எப்படி இருக்கிறது? நாளை நடைபெறக்கூடிய நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? நிச்சயமா காயத்ரி, கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை அதிகாரப்பூர்வமாக நாளை பிரதமர் நரேந்திர மோடி சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் மாலை 6 மணிக்கு கொடியசைத்து துவங்கி வைக்கிறார். அதற்கு முன்னதாகவே இன்று தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான கபடி போட்டி தொடங்கி இருக்கிறது. முதல் போட்டியிலேயே தமிழ்நாடு மகளிர் அணி ஹரியானாவை எதிர்த்து பல பரீட்சை நடத்தி வருகிறார்கள். அதனுடைய நேரடி காட்சிகளைத்தான் தற்பொழுது நமது ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜ் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நேரு உள் விளையாட்டு அரங்கில் இந்த போட்டியானது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. முதல் போட்டியில் தமிழ்நாடு மகளிர் அணி ஹரியானாவை எதிர்த்து பல பரீட்சை நடத்துகிறார்கள். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி முதல் முறையாக தென் தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் நடத்தப்படுகிறது. முதல் முறையாக தமிழ்நாட்டில் களைகட்ட காத்திருக்கிறது. இந்த போட்டியில் கிட்டத்தட்ட 26 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற இருக்கிறது. நாளை முதல் அதிகாரப்பூர்வமாக தொடங்க இருந்தாலும் அதற்கு முன்னதாகவே சில லீக் போட்டிகள் தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் தான் தற்பொழுது தமிழ்நாடு மகளிர் கபடி அணியினர் ஹரியானாவை எதிர்த்து பல பரீட்சை நடத்தி வருகிறார்கள். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கம் முழுவதுமே ரசிகர்களால் நிரம்பி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். பள்ளி மாணவ மாணவிகள் போட்டியை காண்பதற்காக சிறப்பு அழைப்பாளர்களாக அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். மைதானம் முழுவதுமே ரசிகர்கள் ஆரவாரத்தோடு இந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 18 வயதிற்கு உட்பட்ட இளம் வீராங்கனைகள் இந்த போட்டியில் களம் காண இருக்கிறார்கள். அடுத்த தலைமுறை வீராங்கனைகளை அடையாளம் காண்பதற்காகத்தான் மத்திய அரசு இந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி திட்டத்தையே அறிமுகப்படுத்துகிறது. அந்த வகையில் நடப்பாண்டு 6வது முறையாக கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி கொண்டாடப்பட இருக்கிறது. தமிழ்நாட்டில் 13 நாட்களாக இந்த விளையாட்டுப் போட்டி களைகட்ட காத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 36 மாநிலங்களிலிருந்தும் யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் 6000த்திற்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் இந்த போட்டியில் களங்காண இருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் மிகச் சிறப்பான விளையாட்டுகளில் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒன்றான சிலம்பம் டெமோ விளையாட்டு போட்டியாக இந்த கேலோ இந்தியாவில் அறிமுகப்படுத்த இருக்கிறது. அதற்கு முன்னதாக இந்த கபடி போட்டி தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாடு மகளிர் அணியினர் இந்த போட்டியை முதல் அணியாக தொடங்குகிறார்கள். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு ஆடவர் அணி ஹரியானா அணியை எதிர்த்து பல பரீட்சை நடத்துகிறது. நாளை முதல் ஸ்குவாஷ், கபடி, தடகளம், கூடைப்பந்து உள்ளிட்ட 27 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட இருக்கிறது. இந்த விளையாட்டுப் போட்டிகளில் 4 நகரங்களில் நடைபெறுகிறது. அதாவது சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை ஆகிய 4 நகரங்களில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட இருக்கிறது. காயத்ரி, நன்றி சடையாண்டி. உற்சாக களத்தோடு அங்கு வீரர்கள் விளையாடி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களை இணைந்து வழங்கிவிட்டார்.